தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி. உன் தேவனை அறிந்து கொள். எரேமியா 33:16. அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இவ்வருடத்தின் இறுதி நேரங்களுக்குள் நாம் வந்துள்ளோம். நாம் அநேக புயல்களை சந்திக்கும் போதும் அவர் நம்முடைய நம்பிக்கையின் அங்குரமாக இருப்பதால் நம்மை அசைக்கப்படாமல் காத்துக்கொள்ள தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் நம் வாழ்வில் அநேக கிரியைகளை செய்து வந்திருக்கிறார் என்பதை அறிவோம். நாம் இன்று உள்ளான சமாதானத்தை நாடும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவன் எவ்வாறு வெளிப்படுகிறார் என்று காண்போம். தேவன் தம்மையே அந்த மனிதனுடைய நீதியாய் வெளிப்படுத்துவார். தேவன் வைராக்கியம் உள்ள தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளை எதிரியின் கரத்திலே விட்டுவிட மாட்டார். பிசாசின் ஒரு பெயர் சகோதரரை குற்றஞ்சாட்டுகிறவன். நீங்கள் நண்பர்களால் பரியாசம் பண்ணப்பட்டால், உறவினர்களால் துன்புறுத்தப்பட்டால், தேவனே உங்கள் நீதி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார். கலக்கமடையாதீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் தம்முடைய சொந்த நீதியை உங்களுக்கு கொடுத்திருப்பதால் நீங்களே அவருடைய நீதி என்று தேவன் நிரூபிக்கும் நாள் வருகிறது, வந்திருக்கிறது. தேவன் உங்களை சரியாக்கினால் என் நண்பரே, ஒருவரும் உங்களை தவறாக்க முடியாது. தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதித்தால் ஒருவராலும் பின்னேற்ற முடியாது. அவர் உங்கள் ஆவியின் தேவன், உங்கள் வாழ்க்கை மற்றும் சூழ்நிலைகளின் தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமர்ந்திருந்து அவரே உங்கள் ஆத்மாவின் தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதே. அவர் உங்களை குறித்து அறிந்துள்ள விதமாய் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வாஞ்சியுங்கள். பரத்திலிருந்து வரும் சமாதானத்தை பெற பிரயாசப்படுங்கள். அதை பெற்றவுடன் நின்று விடாதீர்கள். அதை நாடுங்கள். சுற்றிலும் பார்த்து மற்றவர்களோடு அதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனை நீங்கள் இழக்கவே முடியாது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.